நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டு வந்து எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கும் இருக்கும். நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் எனக்கு அது தோணுச்சு, நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது ஒரு ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் ஒரு கஷ்டமான எம்சிக்யூ போடுறோம், நம்மளால் போட முடியல. இது நீட் எக்ஸாமில் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு ரிப்பீட்டர். ஸோ நான் நீட் எக்ஸாமில் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே பார்த்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல, ரொம்ப மோசமான மார்க் வாங்கினேன், 490 வாங்கினேன். செகண்ட் அட்டெம்ப்டில் 630 வாங்கி மதுரை மெடிக்கல் காலேஜில் இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் சக்ஸஸும் பார்த்துருக்கேன் அண்ட் ஃபெயிலியரும் பார்த்துருக்கேன் நீட் எக்ஸாமில். ஸோ நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங், நம்மளால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நிறையா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது, இல்லை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்த டைமில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போது நீட் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏற்கனவே படித்த அந்த ஃபார்முலாஸ், ஃபிசிக்ஸில் எல்லா ஃபார்முலாஸும் மைண்டில் இருக்கணும், அண்டு பயாலஜியில் NCERT கிளியராக இருக்கணும், அண்ட் கெமிஸ்ட்ரியில் எல்லாமே தெரியணும். பேசிக்லி இன்ஆர்கானிக்கில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கணும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லா ரியாக்ஷன்ஸும் கிளியராக இருக்கணும், அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அகேன் ஃபார்முலாஸ் அண்ட் சம் எப்படி போடணும் இதெல்லாம் தெரியணும், ரைட்? ஸோ இது எல்லாமே ரிவைஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபிசிக்ஸில் நான் ஃபார்முலா ஷீட் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு மேக்னட்டிசம் அந்த சாப்டர்லலாம் வந்து எனக்கு அந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகமே வரமாட்டேங்குது. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் வந்து ஃபார்முலாஸ் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சிட்டேன். பட் அந்த ஃபார்முலா வச்சு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது எனக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் எனக்கு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் அவ்வளோ MCQ ப்ராக்டிஸ் போடல, அவ்வளோ மார்க் டெஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு. அண்ட் நீட் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னால் கிராக் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. பட் சும்மா ஒரு லக்கு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதினேன், ஏதாவது லக்கு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் எழுதினேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ இதுதான். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஃபார்முலா ஷீட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் எழுதுவீங்க, ஃபார்முலா ஷீட்னு ஒன்று எழுதுவீங்க. அந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபார்முலா ஷீட் ரிவைஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்காது. ஒரு ஃபார்முலா பார்க்கும் போது அதை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வராது. ஏன்னா ஃபார்முலா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஃபார்முலாவை ஒரு MCQவில் அப்ளை பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருமே தவிர ஃபார்முலா ஷீட்டை மறுபடியும் பார்த்து எனக்கு கான்ஃபிடன்ஸே வராது. பட் இது என்னோட ஒரு ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார்முலா ஷீட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இன்னொரு விஷயம், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்கிட்ட ஃபார்முலா ஷீட் மட்டும்தான் இருந்துச்சு ஃபிசிக்ஸ்க்கு, ஓகேயா? ஆனால் செகண்ட் அட்டெம்ப்டில் என்கிட்ட ஃபார்முலா ஷீட் இல்லவே இல்லை. ஃபார்முலா ஷீட்டுக்கு பதிலாக ஷார்ட் நோட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ ஷார்ட் நோட்ஸ்னால் என்னது அப்படின்னா, ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ஷார்ட் நோட்ஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃபார்முலா மைண்டுக்கு வந்துடும். அந்த ஃபார்முலா வச்சு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாமே என் மைண்டில், அந்த ஃபார்முலா ஷீட் இல்லாமல் ஷார்ட் நோட்ஸ் படிக்கும்போது எல்லாமே என் மைண்டில் இன்கார்பரேட் ஆயிரும். ஸோ ஃபார்முலா ஷீட் யூஸ் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸே வரல ஃபஸ்ட் அட்டெம்ப்டில். பட் செகண்ட் அட்டெம்ப்டில் என்னோடய ஷார்ட் நோட்ஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து பீக் லெவல் ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா ஃபிசிக்ஸில் நான் 175 வாங்கினேன். இமேஜின், ஃபிசிக்ஸில் தான் என்னோடய ஹையஸ்ட் மார்க்ஸ் நீட் எக்ஸாமில். ஸோ எனக்கு ஃபிசிக்ஸில் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ நீட் எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி எனக்கு ஃபிசிக்ஸில் செம்ம கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஃபார்முலாஸும் எனக்கு தெரிஞ்சுது, எல்லா ஃபார்முலாவும் எப்படி அப்ளை பண்ணணும். இப்போ ஒர்க் பவர் எனர்ஜியில் ஒர்க் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு இது எல்லா சாப்டர்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு ஃபிசிக்ஸில் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அண்ட் நம்ம கிராக் பண்ணிடலாம்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியருக்கான டிஃப்ரென்ஸ்.
ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையிறப்போ இல்லை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது அதுதான் வந்து உங்களோட மார்க்ஸை டிட்டர்மின் பண்ணும். சில பேர் இருப்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கடைசி வரையும் கான்ஃபிடென்ஸே வராது, உள்ளே போய் மார்க்ஸ் காட்டிடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சில பேர். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த கான்ஃபிடென்ஸ் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் இல்லை 1 மந்த் பிஃபோர் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அதுதான் வந்து உங்களோட மார்க்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் 1 மந்த் பிஃபோர் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு 1 இயர் பிஃபோர், எக்ஸாமுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டது தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக மாறும். ஓகேயா? நீங்கள் இப்போது ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு 1 வீக் 1 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எஸ், நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் பண்ணிட்டோம், நிறையா எம்சிக்யூ போட்டோம், இப்போது ஷார்ட் நோட்ஸ் பண்ணிட்டோம், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இதிலிருந்து தான் வரும். ஸோ ஜேஇ பிஒய்க்யூஸ் போட்டாச்சு, ஜேஇ மெயின்ஸ் லெவலில் கேட்டாங்கனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போவே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்ஸாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோ தான். நீங்கள் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், இப்போ நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நம்ம எம்சிக்யூ ஒழுங்காக போடுறோமா? இப்போ நீங்கள் ஒரு கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க நேரம். ஸோ இந்த கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு எம்சிக்யூ எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அதை போட முடியுமா? இல்லை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் ஒரு கான்செப்ட் எடுங்க, அந்த கான்செப்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கான்செப்ட்லேருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் அண்டு அதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது எனக்கு எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்துச்சுன்னா இதுதான் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். இல்லை நீட் கிராக் பண்ணாத ஆட்கள்லாம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா எதுவுமே தெரியாமல் வருவாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சம் பார்த்தோன்னே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி அவங்களால சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் அது 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸில் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இப்போ எம்சிக்யூ போடுறீங்களா, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, கான்செப்டை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் தான் மேட்டர் ஆகும். ஸோ தயவு செஞ்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா முடியாதான்லாம் யோசிக்காதீங்க, யோசிங்க. அண்ட் அப்படி முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வருத்தத்திலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் கிராக் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை எஃபர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். முடியலையா, நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியாதா, சரி வா எம்சிக்யூ போடு அப்படின்னு எம்சிக்யூ எடுத்து போடுங்க. ஒரு கான்செப்ட் எடுத்து படிங்க, படித்து அதில் வந்து எம்சிக்யூ போட்டு அதை ஷார்ட் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ பண்ணலாம், நீங்கள் நிறையா டைம் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு செம்ம மோட்டிவேஷன் அப்படியே பம்ப் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து அந்த எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் வர்ற கான்ஃபிடென்ஸ் வந்து இஸ் நாட் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், அது உங்களோட இன்டர்னல் மோட்டிவேஷன். உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். your mind, your brain knows. ஸோ அந்த இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ் தான் வந்து உங்களை ட்ரைவ் பண்ணும். ஸோ எஸ், அந்த இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ் இப்போலேருந்தே பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதே மாதிரி நம்மளோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வீக்லி மென்டர்ஷிப் வெறும் 29 rupees தான். அண்ட் அது மாதிரி நிறையா இருக்குது. நம்மளோட மென்டர்ஷிப் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் நிறையா கைடன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஃப்ரீயாகவே கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தனி மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லாட்டி டெலகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம ஜாயின்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து. அண்ட் நான் ஒர்க் பவர் எனர்ஜி கூடிய சீக்கிரம் அந்த பிளேலிஸ்ட் ஒன்று போடலான் இருக்கேன். அண்ட்
கூடிய சீக்கிரம் ஃபிசிக்ஸ் 30 டே சேலஞ்ச், சீக்கிரம் இல்லை, அதுக்கு ப்ரிப்பரேஷனே கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் நான் அதை வந்து ஒரு செப்டம்பர் இல்லை அக்டோபர், மேபி ஈவன் நவம்பர், நீங்கள் அதுக்குள்ளே ஒரு நல்ல போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ எஸ், அதுதான் என்னோடய பிளான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, ஆல் தி பெஸ்ட்.